இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வாக்குப்பதிவின் பொழுது கள்ள ஓட்டு, தமிழகத்தை சேர்ந்த நபர் கைது. வில்லியனூர் லூர்து அன்னை ஆலய கொடியேற்ற விழா, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் பனைமரம் ஏறிய விவசாயி மீது துப்பாக்கிச் சூடு, புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்று நிகழ்வில் புதுச்சேரி மட்டுமின்றி பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்று சிறப்பு மிக்கதாகும். பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்து உலகிலேயே லூர்து மாதாவிற்காக கட்டப்பட்ட இரண்டாவது ஆலயம் வில்லியனூர் மாதா ஆலயமாகும். மேலும் தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன் குளம் அமைந்திருப்பது இதன் தனி சிறப்பாகும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி லூர்து அன்னை திருத்தலத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி காலை 5:30 மணிக்கு ஆலயத்தில் நடைபெற்ற கூற்று திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடி பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் தஞ்சாவூர் மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் திருக்கொடியேற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரை திருவிழா நாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள் தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி திருத்தலத்தின் 149வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30க்கு மாதாவுக்கு வைரகிடம் சூட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெறவிருக்கிறது. புதுச்சேரியில் வாக்குப்பதிவின் பொழுது பாஜகவிற்கு கள்ள ஓட்டு போட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடந்தது. இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதி மண்ணாடிப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாலிபர் ஒருவர் கள்ள ஓட்டு போட்டார். அதாவது வேறு ஒருவரின் வாக்கை அவர் பாஜகவிற்கு செலுத்தியதாக காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவித்தனர். மேலும் கள்ள ஓட்டு போட்ட நபரை பிடித்து திருக்கனூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து பிடிப்பட்ட வாலிபரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் தொரவி காமன் கோவில் தெருவை சேர்ந்த அரவிந்தன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அரவிந்தன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக 91.23% ஓட்டுப்பதிவு, 3 அடுக்கு பாதுகாப்பில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு 24 மணி நேர சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாமில் மொத்தம் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. நகர மற்றும் கிராமப்புறங்களில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்களது வாக்கை செலுத்தினர். மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவானது. தபால் ஓட்டுகள் 1.36%த்தையும் சேர்த்தால் 91.23%ஆக புதுச்சேரியில் வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளது. இந்த வாக்குப்பதிவு புதுச்சேரி தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியின் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் இயந்திரங்கள் வைக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி போலீசாருடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் பனை விவசாயி மீது துப்பாக்கி சூடு நடத்திய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பனை விவசாயி மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முதலியார்பேட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் வேலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள்.
வானூர் தொகுதி வாழப்பட்டாம்பாளையம் பகுதியில் திமுக வேட்பாளர் கௌதம் திராவிடமணியை ஆதரித்து திமுக மாவட்ட செயலாளர் லட்சுமணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழப்பட்டாம்பாளையம் பகுதியில் திமுக வேட்பாளராக கௌதம் திராவிடமணி போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக வாழப்பட்டாம்பாளையம் மந்தைவெளி பகுதியில் திமுக மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமணன் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்கள் மத்தியில் பேசுகையில் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு லேப்டாப், தமிழகத்தின் வளர்ச்சி என திராவிட மாடல் அரசின் பல்வேறு சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பெண்கள் மாவட்ட செயலாளர் லட்சுமணன் மற்றும் வேட்பாளர் கௌதம் திராவிடமணிக்கு ஆரத்தி எடுத்து மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக கிளை செயலாளர் பிரபு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரத்னவேல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் PKT முரளி, முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா மற்றும் திமுக முக்கிய பிரமுகர்கள் முருகன், சுப்பிரமணி, மணி, சங்கர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாணவர்களின் சாதனை மற்றும் தொழில்முறை சிறப்பினை அங்கீகரிக்கும் விதமாக ஜாபிலேட் 26 எனும் பிரம்மாண்டமான பணியாணை வழங்கும் விழா நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்விக் குழுமத்தின் தாளாளர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த விழாவானது கல்லூரியின் வேலைவாய்ப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. இந்த விழாவில் சுமார் 209 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதோடு அதிகபட்ச ஊதியமாக ஆண்டுக்கு 9 லட்சம் ரூபாய் மற்றும் சராசரியாக ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் என்ற ஊதிய தொகுப்பில் மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. கல்லூரியின் முதல்வர் பிரதீப் தேவநேயன் வரவேற்பு உரை ஆற்றினார். மேலும் கல்லூரியின் செயல் இயக்க அதிகாரி வித்யா மற்றும் பொது மேலாளர் சவுந்தரராஜன் விழாவினை சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் வேலைவாய்ப்பு அதிகாரி ஆனந்தராஜ் மாணவர்களின் சாதனைகள் மற்றும் நடப்பாண்டின் வேலைவாய்ப்பு புள்ளி விவரங்கள் அடங்கிய அறிக்கையை சமர்ப்பித்தனர். விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் ராமச்சந்திரன், பரத், மோகன் மற்றும் பரத்குமார், மாயகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினர். இந்த அமர்வை இந்தியா கேம்பஸ் ஹெட் ஜோஷ்வா டேவிட் மிக சிறப்பாக வழிநடத்தினார். இதில் இன்றைய போட்டி நிறைந்த கார்ப்பரேட் உலகில் தொடர் கற்றல், மாற்றங்களுக்கு ஏற்ப தங்கள் மாற்றிக்கொள்ளுதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப திறன்களின் முக்கியத்துவம் குறித்து நிபுணர்கள் ஆழமாக வலியுறுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் கல்லூரியின் துணை முதல்வர் ஜெயராமன் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வேலைவாய்ப்பு குழுவின் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வாக்குப்பதிவின் பொழுது கள்ள ஓட்டு, தமிழகத்தை சேர்ந்த நபர் கைது. வில்லியனூர் லூர்து அன்னை ஆலய கொடியேற்ற விழா, ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் பனைமரம் ஏறிய விவசாயி மீது துப்பாக்கிச் சூடு, புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.